சாட்டை துரைமுருகன் இவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன் ப்ரோ ஸ்டார்டிங்லேயே வம்புக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன். ஒரு என்ன சொல்கிறதுனா, நாகரிகமே இல்லாத ஒரு பேச்சாளர் அப்படின்னா அந்த மனுஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பீடை அப்படின்னா அந்த மனுஷன்தான். இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஏன் தெரியுமா, ஒரு கட்சியை விமர்சிக்கலாம், வன்மவாதி மாதிரியே கம்ப்ளீட்டாக மாறிட்டாப்புல. அதுதான் அவர் பண்ணுறது. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி பேச இந்த வீடியோ பண்ணவே இல்லை. மெயினான பஞ்சாயத்துக்கு வருவோம். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் லூசு ஃப்ளவர் ஒரு செம்ம ஃபன்னான ஒரு சாங்கு. அதுக்கான ஒரு ப்ரோமோவை நான் எண்டிங்கில் போட மாட்டேன், இங்கேயே இப்போ போட்டுடுறேன். பாருங்கள், கூடிய விரைவில் இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது, ஃபுல் சாங்கு. ஸோ டூ கீப் சப்போர்ட்டிங். மறுபடியும் போன வருஷம் ரிலீஸ் பண்ணாத பாடல்கள்லாம் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஜனநாயகன் படம் February 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. லண்டனில் இருக்கிற இந்த யூகேல இருக்கிற ஆன்லைன் புக்கிங் வெப்சைட்லாம் இருக்கும்ல படம் பார்க்குறது, அவங்களோட பேஜில் ஜனநாயகன் February 20 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்க. என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து நான் சொல்கிறேன். இந்த புக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கேவிஎன் சைட்லேருந்து இந்த யூகே ஃபாரினில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேட்டரோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரிலீஸ்க்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் போட்டப்போ பார்த்தீங்கன்னா யாருமே நம்பலை, நிறைய பேர் கமெண்ட்ஸ் அப்படி போட்டிருந்தீங்க. பட் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, சென்சார் போர்டு நார்மலாகவே இப்போ இந்த நடக்கிற இஷ்யூக்கு 60 நாள் கிட்ட ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கிங் சைட்டில் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த ஜனநாயகனுக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இட்ஸ் கோனா பி ஸ்கை ஹை லிமிட்டில் இருக்க போது. நம்ம இந்தியாவில் என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கேவிஎன் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் சொல்கிற சில விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொண்டு ஒரு 20 நிமிஷத்துக்கான படத்தை கட் பண்ணுறதுக்கு ஓகே சொன்ன மாதிரி சில நியூஸ்லாம் வந்தது. அட் த சேம் டைம் அவங்க இந்த கோர்ட்டில் கொடுத்த கேஸையும் பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கி ரீரிவிஷன் கமிட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி இந்த படத்துக்கு சீக்கிரமாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சிபிஎஃப்சி 60 நாள் வரலுமே நாங்கள் டைம் எடுப்போம் ரீரிவிஷன் வச்சா அப்படின்னு சொன்னவங்க இப்போ 18 நாள்லேயே நாங்கள் இதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேவிஎன் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் இந்த மாதமே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தேர் ஆர் ஹைலி சான்சஸ். பட் அந்த 20 வரும் அப்படின்றதுக்கான ரீசன் ஏன் அந்த பரபரப்பாச்சு அப்படின்னா, இந்த யூகேல இருக்கிற அந்த புக்கிங் ஆப்பில் February 20 போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அதில் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம அவங்க போடணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. பட் இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே. இந்த ஜனநாயகன் இந்த Jan 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு அவ்வளோ ப்ரீசேல்ஸ் ஆச்சு, அவ்வளோ டிக்கெட்ஸ் யூகே சைடில் புக் பண்ணாங்க. ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புக் பண்ண டிக்கெட் கேன்சலேஷன்ஸே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ரீஃபண்ட் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்தை. அப்போ எந்த அளவுக்கு உச்சகட்டமான ஒரு வெறுப்பு இருக்கும். அதே கோவம் தான் மறுபடியும் மைண்டில் வருது. மறுபடியும் 20 ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கிற டைமில் மறுபடியும் இன்னொரு பஞ்சாயத்து கொண்டு வந்து எல்லாருமே டிக்கெட்ஸை புக் பண்ணி மறுபடியும் அந்த டிக்கெட்ஸ் ரீஃபண்ட் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ் ஹெவியாக ஆயிருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பக்கம் எல்லாமே ஸ்கெட்யூலாக பிளான் பண்ணியிருப்பாங்க. படம் இப்போ ரிலீஸ் ஆகணும், இத்தனை நாள் தேட்டர் ரன் போகும், அதுக்கப்புறம் ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓடிடிக்கு இவங்க டைமுக்கு கொடுக்கலனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகும். அவங்களும் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் ஆகிடுச்சு ஜனநாயகனுக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன். அதுக்கு ஆக்சுவலாக சிபிஎஃப்சிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சரி, ஓகே, இதுதாங்க இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் விவகாரம். ரெண்டாவது, ஜனநாயகன் ஒரு பக்கம் நம்ம சைடில் வச்சோம்னா டிவிக்கு ஒரு கட்சியை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சிக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சியோட தலைவர் பார்த்து பயப்படலாம். ஆனால் அந்த கட்சியோட சிம்பலை பார்த்து யாராவது பயப்படுவாங்க? இங்கே அப்படி தாங்க நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. விசில் டிவிக்கோட அஃபிஷியல் எலெக்ஷன் சிம்பிளுங்க. அந்த விசிலுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய தடை வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா, சேப்பாக்கில் இந்த ஐபிஎல் விஷயம் நடக்க போதில்ல, ஸ்டேடியத்துக்கு யாரும் விசில் கொண்டு வரக்கூடாதான். ஏடா எப்பா டே சாமி, எப்பா ஐயோ சாமிங்களா, ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரில, மைக் அப்படியே கடிச்சு துட்டு காரி துப்பில்லாமான்னு இருக்கடா. இதெல்லாம் ரொம்ப கேவலம்டா. ஒரு விசிலுக்காடா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணுவீங்க?
இத்தனை காலங்காலமாக சேப்பாக்கில் எவ்வளோ மேட்சஸ் நடந்திருக்கு. சிஎஸ்கேவோட மெயின் டேக்லைன் அந்த விசில் போடு அப்படின்ற ஒரு டேக்லைன் வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேடியமில் இத்தனை நாளாக விசில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு இப்போ வந்த கட்சி, உங்களோட பாஷையில் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு வாரம் சேரில் உட்காந்து பாரான், அப்போ ஒரு வாரம் சேரில் உட்காந்து பாரான். இவர் மக்களுக்கு என்ன பண்ணாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக இருப்போமா, இவர் சடனாக ஒரு வாரம். சின்ன கட்சி தானே, இப்போ தானே வந்தார், அவர் அரசியல் புரிதலே கிடையாது. இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு விசிலுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க? இவ்வளோ இருக்குமா விசிலு? நம்ம அதோட விசிலுக்கு பயப்படுவீங்களா நீங்கள்? எனக்கு புரியவே இல்லை. சிரிப்பு தாண்டா வருது இதெல்லாமே. ஸ்டேடியமில் மேட்ச் நடக்கிறப்ப அந்த விசில் எடுத்துன்னு போய் ஊதுறதே பார்த்தீங்கன்னா தடை பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். விசிலே நாட்டாளோடன்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குழந்தைத்தனமாக இருக்குது தெரியுமா? ஒரு கட்சியை பார்த்து பயப்படலாம், க்ரௌடை பார்த்து பயப்படலாம், தலைவரை பார்த்து பயப்படலாம், அதோட சின்னத்தை பார்த்து இதுதான் பயப்படுறாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இதாண்டா ஃபஸ்ட்டு வாட்டி நடக்குது. இது சிரிப்பு தாண்டா வருது எனக்கு. இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உச்சகட்டமான ஒரு சிரிப்பு தான் எனக்கு வந்தது. இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் மறுபடியும் தெளிவாக உங்கள் காதுலேயே சொல்கிறேன். காதுலேயே ஒரு கட்சியை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சியோட கூட்டத்தை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சியோட தலைவரை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சியோட சிம்பலை பார்த்து கூட பயப்படுவீங்க. இதெல்லாம் உச்சகட்ட பயம். தெரியல, ஐ எம் நாட் ஷுர் வை தே ஆர் டூயிங் திஸ். இது மக்களுக்கு தெரியாமல் பண்ணால் ஓகே தான். எல்லாமே மக்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ஒரு மனுஷன் எதிர்த்து ஒட்டுமொத்த கூட்டம் இருக்குது. பட் அந்த மனுஷனை கை விட்டுருவாங்களா மாட்டாங்களா மக்கள் அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்குது. குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்குற காசுக்கும் ஓட்டு போடுற கூட்டம்லாம் இப்போ மாறிடுச்சுங்க. அதுதான் உண்மை. கொஞ்சமாவது மக்கள் சிந்தனையோடு யோசிச்சாங்க அப்படின்னா, புதுசாக இங்கே ஒருத்தர் வராரு என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்ற யோசிக்கிறத தாண்டி, ஒருத்தர் புதுசாக வந்தால் ஏதாவது இங்கே மாறினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இங்கே சிஸ்டமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றலாம். அதுதான் உண்மை. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.